ஹெல்தியான ராகி குக்கீஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி வெயிங் மிஷின் எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஒரு முட்டை, ஏலக்காய் பொடி, ப்ரௌன் சுகர், ராகி மாவு, பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் உள்ளது, ஐசிங் சுகர். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் எடுத்துக்கிறோம். 75 கிராம் பட்டர் எடுத்துக்கிறோம். நம்ம அதை போட்டு கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரௌன் சுகர் 70 கிராம் ப்ரௌன் சுகர் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ப்ரௌன் சுகர் வந்து நல்லா கரையணும், அது மாதிரி நம்ம பீட் பண்ணிக்கணும். ஐசிங் சுகர் 25 கிராம், அதாவது சாதாரண சுகரையே நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா அடிச்சிருங்க. அப்புறம் ஒரு முட்டையை நான் நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் எடுத்து சேர்த்துக்கிறேன் முட்டை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பீட் பண்ணணும். நல்லா ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா பீட் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ராகி மாவை சேர்த்துக்கலாம். கரெக்டாக 110 கிராம் ராகி மாவு நான் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கை வச்சே நான் அதை ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட பதம் பார்த்தீங்கன்னா பால்கோவா பதத்துக்கு வருது. இப்போ ஒரு ஒர்க் பிளேஸ்க்கு மாற்றிக்கலாம். நான் ராகி மாவையே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த செஞ்சு வச்சுருக்க மாவை வச்சுட்டு ஒரு சப்பாத்தி கட்டையால் மெதுவாக தேய்ச்சி கொடுங்க. கொஞ்சம் திரியாக வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக அதை ஹேண்டில் பண்ணி நீங்கள் திரிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் குக்கீஸ் கட்டர் வச்சு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒவ்வொன்றா நம்ம வந்து ட்ரேயில் அடுக்கிக்கிறோம். இப்போ இன்னொரு மெத்தடும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கிள் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுங்க. அப்புறம் சைட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட குக்கீஸ் தட்டி எடுத்துக்கலாம். ஸோ குக்கீஸ் ஃபுல்லாக ட்ரேயில் அடுக்கியாச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். 175 டிகிரியில் போத் அப் அண்ட் டவுன் ராட் ஆனில் 10 மினிட்ஸ் நம்ம இது பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம குக்கீஸ் அது உள்ளே ஏற்றிடலாம். அதுக்கப்புறம் அகெயின் 175 டிகிரியில் போத் அப் அண்ட் டவுன் ராட் ஆனில் 25 மினிட்ஸ் வந்து இந்த குக்கீஸை வந்து பேக் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.